அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய தனஸ்தானாதிபதி கிழமை அல்லது தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம், தனஸ்தானாதிபதி கிழமை, தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த ரெண்டு, அல்லது லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம், லாபஸ்தானாதிபதியோடைய கிழமை. இப்ப தனஸ்தானாதிபதி என்று சொன்னால் ஒருத்தர் மேச லக்கணம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை. அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் ஒன்று தனஸ்தானாதிபதிக்கு உண்டான கிழமை, தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம். இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக்கொண்டு என்ன சொன்னா, பொருளாதார முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு அலுவலகத்திற்கு போனாலும் நமக்கு தேவையான வருமானங்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிக ஆர்வம் உடையவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்கு, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி நாளுக்கு முதல் நாளும் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு முதல் நாள் போய் தனஸ்தானாதிபதி கிழமையிலும் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திலும் இதில் எது செட் ஆகுதோ அதில் போய் அந்த கோயிலை போய் வணங்கணும். அப்படி அதானா 100% என்ன சொல்றான்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோவில். சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோயில். இந்த சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோயில் என்ன சொன்னா, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போற ரோட்ல, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர், பட்டுக்கோட்டை போற ரோடு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் சிவாஜி கணேசனுடைய பண்ணை வீட்டுக்கு அருகில் இந்த சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் ரத்னபுரீஸ்வரர் என்று சொன்னால், ரத்னம் என்று சொன்னாலே செல்வம் என்று அர்த்தம். ரத்னம் என்று சொன்னால் செல்வத்தில் செல்வம். அப்படி அந்த அற்புதமான இடத்திற்கு உங்களுடைய கால் பாதங்களை கொண்டு போய் பதியுங்கள். முதல் நாள் நைட்டு போய் என்ன சொன்னா, அந்த ஊர்ல, ஏன்னா நீங்க மேக்சிமம் தங்க வேண்டியது தஞ்சாவூர்ல தான் தங்கணும். அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி தான் சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போய் என்ன சொன்னாலும் ஒரு சிவன் கோயில், பழமையான கோவில், 2000 வருடத்திற்கு முற்பட்ட கோவில். அந்த கோயில்ல போய் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பொருளாதாரம் வேண்டி நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். இது யார் வேண்டாலும் போகலாம். இதற்கு சரி, ஜாதகம் இல்லாதவங்க என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுடைய பெயர், இப்போ உங்களுடைய பெயருக்கு ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக வரும். அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் தான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி நட்சத்திரம். இப்போ ஒருத்தர் சண்முகம் அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரம், சாணாவில் ஆரம்பிச்ச சண்முகம் சதய நட்சத்திரம். அப்ப சதய நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அப்ப பஞ்சாங்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயரெழுத்திற்கு ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் புழக்கத்தில் இருக்கும், புழங்கிக்கிட்டு வரும். அப்ப அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன சொன்னால் போனீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரு வெற்றியை நீங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு.
அதனால எப்பயுமே நமக்கு நட்சத்திரம் தெரியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பெயருக்கு ஒரு நட்சத்திரம் உண்டு. அது இறைவன் வந்து என்ன சொல்றேன்னா அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ நமக்கு ஜாதகம்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஜாதகம் இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய பேர் நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் வந்து இந்த சுத்த ரத்தினபுரீஸ்வரர் கோயிலை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய விரலுக்கு தக்கன ஒரு வீக்கம் கிடைக்கும். விரலுக்கு தக்கனதான் வீக்கம் கிடைக்கும். நான் இந்த கோயிலுக்கு போனேன், கோடீஸ்வரன். உங்களுடைய தகுதி தராதரத்திற்கு தக்கனதான் நீங்கள் வந்து அந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திற்கு போவதற்கு நீங்கள் முதலில் பாக்கியம் செய்திருக்கணும். அந்த இடத்திற்கு போவதற்கு நீங்கள் ஒரு பாக்கியம் செய்திருக்கணும். அந்த பாக்கியம் இருந்தால்தான் அங்கே போக முடியும். இருந்தாலும் இப்போ நான் இதை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் தாராளமாக சுத்த ரத்னபுரீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரோட்ல 6 கிலோமீட்டர் தூரத்துல சிவாஜி கணேசன் பண்ணை வீட்டு பக்கத்தில் அருகில் உள்ளது. இதுதான் லொக்கேஷன். நீங்கள் கூகுள்ல வந்து என்ன சொல்றேன்னா இதை சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதற்கு சரியான கண்டிப்பாக விடை கிடைக்கும். அதனால நீங்கள் தாராளமாக இந்த இடத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இழந்த செல்வத்தையும் மீட்டலாம், இழந்த கௌரவத்தை மீட்டலாம். என்னென்ன நீங்கள் இழந்தீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த கோவில் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்றைய நாள் நான் பேசுகின்ற நேரம் அமாவாசை. இந்த அமாவாசையில் வந்து கடைசி 6 நாளிகை, அமாவாசையின் கடைசி முதல் 6 நாளிகையும் அமாவாசையின் கடைசி 6 நாளிகையும் ஒரு செயலை நாம் சொன்னோம் என்று சொன்னாலும் ஒரு செயலை நாம் செய்தோம் என்று சொன்னாலும் நமக்கு பெரு வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு சொன்ன நாள் நல்ல நாள், சொன்ன நேரம் நல்ல நேரம். இதை கேட்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போவதற்குண்டான ஆதிபத்தியங்களை வந்து இறைவன் கொடுப்பார் என்று கூறி கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை நிவாரணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.